தென்காசி மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர், தென்மண்டல பொறுப்பாளர் பாஸ்கரன் பங்கேற்றனர். மேலும் இதில் பாமக நிறுவனர் ராமதாஸ், சமீபத்தில் நியமனம் செய்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். மருத்துவர் ஐயா அவர்கள் யாருக்கு நியமன கடிதம் கொடுக்கிறாரோ, யாரை நியமிக்கிறாரோ அவர்கள் தான் மாவட்ட செயலாளர். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அனைத்து அதிகாரம் படைத்த ஒரே தலைவர் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். உங்களுக்கு சிவகாசியிலோடு நேற்று நான் பேசிட்டு இருந்தேன், தென்காசியிலும் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு ரூபா நோட்டு இருக்கு, அந்த ரூபா நோட்டு நல்ல நோட்டுனா அதுல யார் கையெழுத்து போட்டிருக்கணும்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் கையெழுத்து போட்டிருக்கணும். அப்பதான் செல்லும் நல்ல நோட்டு. நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா என்ன நோட்டு? என்ன நோட்டு? எல்லா நோட்டு நல்ல நோட்டு. அதுபோல் மருத்துவர் ஐயா அவர்கள் போட்டு கொடுக்கின்ற அதிகாரத்தை பெற்றவர் தான் மாவட்ட செயலாளர். சிலர் நல்ல நோட்டு வச்சிருப்பாங்க, யாராவது கையெழுத்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஏற்றுக்க கூடாது. நம்முடைய தென்மண்டல தளபதி சொன்ன மாதிரி ரூபா நோட்ல யாருடைய கையெழுத்து போட்டிருந்தா செல்லும்? கவர்னரோட. மற்றதெல்லாம் கள்ள நோட்டு.